அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 இயல் 2 விலங்குகளின் வாழ்க்கை 2025-2026 அந்த பயிற்சி நூலில் அந்த பாடத்திற்குண்டான விடைகளை இப்போ பார்த்துட்ருக்குறோம். முதல்ல விலங்குகள் கூட்டமாக இருக்கிறதையும் கொடுத்துட்டு எந்த பாதையில் போகும் அப்படின்னு ஒரு சிறு விளையாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பாடநூலில் பக்கம் 69 இருக்கப்பட்டுள்ள விலங்குகளின் குழு நடத்தை அப்படின்ற ஒரு அந்த பக்கத்திலேருந்து எடுத்து கீழே ஒரு 4-5 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகள் நம்ம பாடப்புத்தகம் பயிற்சி புத்தகமில் பாடப்புத்தகத்தில் பார்த்து படித்து அதனுடைய விடைகளை இங்கே எழுதுகிற மாதிரியான கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன. அதை நம்ம படித்து பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 2 படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சில விலங்குகள் இருக்குது. ஆனால் அந்த இயற்கை சூழ்நிலைக்கு தகுந்தப்போ இயற்கை சூழ்நிலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வட்டமிட சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக விலங்குகளின் சிறப்பு தகவமைப்பு, அதனுடைய சிறப்பு தகவமைப்புகளும் அந்த சிறப்பு தகவமைப்பில் மட்டும் என்ன பண்ணி சொல்கிறாங்க, கலரி சொல்கிறாங்க. இப்போ அகலமான கால் பாதம் அப்படின்னா ஒட்டகத்தினுடைய அகலமான கால் பாதத்துக்கும், வரிகள் புலியினுடைய வரிகளுக்கும், ஒட்டகச்சிவியினுடைய நீண்ட கழுத்து, துடுப்புகள் இதுக்கு கலரு அடிக்க சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தபடியாக ஒரு குறுக்கெழுத்து போட்டி மாதிரி சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை இங்கே ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் படி எழுதி அந்த பெட்டி கரெக்டாக அமைவது போல் அதை சரியாக எழுதணும். அதற்கடுத்து பொறுத்துகள், பறவைகள் மற்றும் அவற்றினுடைய சிறப்பு தகவமைப்புகளுடன் பொறுத்த சொல்கிறாங்க. அவைகளுக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் அவற்றினுடைய சிறப்பு தகவமைப்புகள் இருக்கும். அந்த தகவமைப்பில் பொறுத்த சொல்லி அதனுடைய படத்தையும் அந்த விலங்குகளுடைய படத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே பொருத்தணும். அதற்கடுத்து எறும்பு மற்றும் வௌவால் இவை இரண்டினுடைய முக்கியமான குணங்களை கொடுத்துட்டு சிறப்பு அமைப்புகள் அல்லது சிறப்பு செயல்பாடுகளை கொடுத்துட்டு எதுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து இரவில் இறை தேடும் விலங்குகள், அதான் இரவில் செயல்படும் விலங்குகளை இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் இரவில் செயல்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து கீழே பத்தியை படித்து அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான பதில்களை மேலே இருக்கிற பத்தியிலிருந்து புரிந்து எடுத்து எழுதுமாறு ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. இந்த கேள்வியின் பதில் அதிலிருந்து எடுத்து எழுதணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சேனலுக்கு வர்றீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு வளரறி மதிப்பீடு 2, இதில் 10 கேள்வி இருக்குது. 10 கேள்விக்கான பதில் ஏற்கனவே நம்ம இந்த பயிற்சி புத்தகத்தில் எழுதணும் இல்லைங்களா, 2ஆம் பாடம், இதிலிருந்தே எழுதுவது போல தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வளரறி மதிப்பீடு சொந்தமாக எழுதிட்டு பென்சில் எழுதிட்டு எத்தனை நம்ம சரியாக எழுதிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்து அப்படியே மாத தேர்வு, அதற்குண்டான விடைகள் இந்த வீடியோவில் இருக்குது. அந்த மாத தேர்வுக்கு உண்டான விடைகள் இந்த வீடியோவில் இருக்குது. அதையும் பார்த்து மாணவர்கள் பயன்பெற வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திச்சுட்டே இருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.